நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப முக்கியமாக கண்டுக்காமல் விடுற ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். நம்ம எவ்வளவோ செஞ்சுருப்போம். பாத்திரம் விளக்கியிருப்போம், ஃப்ரிட்ஜில் பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருப்போம், சமைச்சிருப்போம், வீட்டை க்ளீன் பண்ணியிருப்போம். எவ்வளவு வேலைகள் என்ன செஞ்சாலும் எதை நம்ம செய்யலையோ அதையே நினச்சி ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே இருப்போம். ஐயோ நான் அதை முடிக்கலை, ஐயோ நான் இதை பண்ணலை. அப்புறம் இந்த ஃபோன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இவங்களாம் அப்படி இருக்கிறாங்க, அவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, நானும் படிச்சிருக்கேன், நான் எதுவுமே பண்ணலை, நான் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளையே செல்ஃப் சப்போர்டேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுங்கிறதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல நம்ம ஹாப்பியாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுக்குமே நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ரிஷியேஷன் தான். பொதுவாக இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிற கான்செப்டை நிறைய மிஸ்கன்செப்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதாவது நமக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்றது, இல்லை நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறது, அது செல்ஃப் லவ் கிடையாது. உண்மையான செல்ஃப் லவ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நமக்கே பிடிக்காத விஷயங்களை நம்ம அப்படியே ஏற்றுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ கோபம் போகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதை நான் ரொம்ப பெரிய விஷயமாக பார்த்தேன். எப்போவுமே நான் என்ன நினப்பேன்னா, என்னோடய மென்டார் மாதிரி நான் ரொம்ப அமைதியாக இருக்கணும், ரொம்ப காமாக இருக்கணும் அப்படின்னு. நான் எப்படி அவங்கள மாதிரி இருக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. அதே மாதிரி அவங்களாலையும் என்ன மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே தனித்தனி பிறவிகள். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது. நம்ம எப்போ நம்மளை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறோமோ, இல்லை அடுத்தவங்கள மாதிரி நம்ம இல்லைன்னு நினைக்கிறோமோ, அப்போது நம்மளோட கான்சியஸ் நம்மளை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கொண்டே போகாது. ஏன்னா நம்ம தான் நம்மளையே மதிக்கலையே. ஏன்னா பிரபஞ்சங்கிறது நம்ம தான். ஸோ நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.